ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் கனிமொழி, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல யாதவர் தமிழ் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தனை சொல்லியிருக்காங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ இவங்களுடைய அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாதனால இவங்க தான் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்கள திருமணம் பண்ணக்கூடியவர் வந்து இவங்களுடைய அம்மாவையும் அவங்க தான் பார்த்துக்கணுங்க. ஸோ இந்த சூழ்நிலைகள்லாம் ஏற்றுக்கிற மணமகனாக வேணும். இவங்களுக்கு பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் எந்தவித எதிர்பார்ப்பும், அதாவது நகை பணம் இந்த மாதிரி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சொந்த வீடு மட்டும் இருக்குங்க. ஸோ அதை வேணால் விற்று இவங்க அக்காவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இவங்களும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் வந்து வாடகை வீடாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா பானுப்பிரியா, வயது 31 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல யாதவர் தமிழ் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்ஏ பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க உளுந்தூர்பேட்டையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. 2 பேருக்கும் வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அக்காலாம் வந்து இவங்களை கண்டாங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில் இருக்கிறதாங்க. இவங்கெல்லாம் கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். ஸோ அப்பா இவங்க கூட தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் எங்களுடைய அப்பாவுக்கு என்னோடய தம்பிக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. வசதி குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ இவங்களுடைய அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் தான் நகை போட முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் கண்டிப்பாக ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை.